2026 எல்லாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா? ஏன்னா இப்ப திமுக அதிமுக என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நம்ம என்ன வேணாலும் ஊழல் செஞ்சுக்கலாம், காசு எலெக்ஷன் டைம்ல முன்னாடி வரும்போது ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில் குத்தலாம், அந்த மனநிலையில இருக்காங்க. மக்களும் பார்த்தா தகுந்த மாதிரி ஓட்டும் போட்டுடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் இப்ப மாறிட்டாங்க சார். ரொம்பவே எல்லாருமே விழுத்துட்டாங்க. தளபதி ஸ்பீச் இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் வெளியே பேசல, தளபதி சார் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கான சரியான அடியை கொடுத்தாரு அவரு. சரியான திருப்பி பதிலடி நல்ல விதமா கொடுத்துருக்காரு. இனி அவங்க பேசுனதுமே பயத்தால தான், என்ன பேசுறதுக்கு அவங்களுக்கு டாபிக் கிடையாது. அதனால ஏன்னா எல்லாமே பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமை ஆகட்டும், இந்த டாஸ்மார்க்கு போதை, நிறைய சட்ட இதுல எல்லா ரீதியாகவும் எல்லாமே ஊழல். அவங்க டிஎம்கே நம்மளுக்கு இது வாக்கு கொடுத்து நான் இந்த கட்சியில வந்ததும், நான் முதலமைச்சரானதும் இந்த அளவுக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் பொய் வாக்குகள்லாம் கொடுத்து இப்ப 4.5 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணல. சும்மா அந்த டைத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எல்லாம் விலைவாசியை ஏத்துறாங்க. எத்தனை எல்லாத்துலயும் கரண்ட் பில்லுல இருந்து வரி போடுறதுல இருந்து சும்மா எல்லாத்துலயும் வரி எல்லாம் உயர்த்தி எல்லாத்துலயும் சும்மா கொடுக்குற மாதிரி. அதுவும் நாம்காவாஸ் தான் சும்மா. அவங்க அதுல இவர் மக்கள் பணத்தோட வரியில தான் அவங்க இவ்வளவும் பண்றாங்க. அதுல அவங்க கொடுக்குறேன்ற பேர்ல கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற கணக்கு காட்டுறது கொஞ்சம் பல கோடிகள் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு தளபதி சொல்லியிருக்காரு, அவரு தான் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு புது விடியல். அவரு இதுக்கா இந்த மாதிரி ஊழல் நடக்கிறதுனாலதான் அவரே வந்திருக்காரு கட்சிக்கே. அவரோட நான் சொல்ல தேவையில்லை, அவரோட கெரியரின் உச்சத்துல இருந்து 2026 மன்னராட்சி ஒழிக்கப்படுமா? பிரிட்டிஷ் ஆட்சி கூட இவ்வளவு கேவலமா இல்ல. மன்னர் ஆட்சின்னா அவங்க டிஎம்கே ஃபேமிலி மட்டும் 500 கோடிக்கு கலைஞருக்கு கல்லறை கட்டணுங்களா? எத்தனை மக்கள் எவ்வளவு பேர் எத்தனை கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தளபதி எல்லாருக்கும் பதவி கொடுத்திருக்காருன்னா எப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்திருக்காரு? சாதாரண மக்கள் அவங்களோட ஒன்னா இயல்பா எல்லாரோடையும் பழகுறாரு. இப்ப சாப்பாட்டுல கூட அவர் கூட எல்லாரோடையும் ஒன்னா இருந்து தூரமா நின்று எலெக்ஷன் வரப்போ கையை காட்டிட்டோம் 1000 ரூபாய் பிச்சை போடுற மாதிரி அவங்க வீசிட்டு மக்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து மீண்டு வருவோம். நம்ம தளபதி சிஎம் ஆவார். 2026 நம்ம தளபதி தான் சிஎம் ஆவாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு இனிமேல் விடுவி